யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே அட சிலுக்கு, எதுக்கு சிலுக்கு இப்போ போலாதிக்கிட்டு இருக்கேன்? அதுவும் ஒரு மாதிரி சோகமல்ல முகரக்கட்டை வச்சிருக்கு. பாவம் பாவம், ரொம்ப பாவம். இவ்வளவு தரத மனசுல வச்சுக்கிட்டு பைபிள் நடிச்சிட்டு இருந்திருக்கு வெளியில. அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதி அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. ஐயோ சிலுக்கு, உன் பின்னாடி ஒருத்தன் இன்னும் உன்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஐய சிலுக்கு, இவன் பாக்குற பார்வம் ஒன்னும் சரியில்லை, ஓடிடு உள்ள. முயல் குட்டி இல்லாம வீட்டுல வளர்ப்பாங்க. ஏனா டாடி, உங்க வீட்ல ஒண்ணு வளர்க்கும் போது இந்த வீட்ல என்ன வளர்க்க கூடாதா? முயல் அந்த வீட்டுல இவ்வளவு சொகுசா வளர்க்குறாங்க, பாக்குறதுக்கு ராணி கணக்கல்ல உட்காந்துருக்கு. ஆனா இவ்வளவு கியூட்டா இருந்தாலும் ஏ சிலுக்கு, ஐயோ அம்மா ஓடு ஓடு. முயல் ரத்தம் முடி வளர்றதுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வேற ப்ரௌன் கலர் ஹேரா இருக்கு. அட பன்னாடைக்கு பிறந்த பன்னாட நாயே, நீ காப்பி தூள தலையில கொட்டிட்டு வந்ததுக்கு நானாடா கிடைச்சேன். முயல் கறி, ஆஹாஹாஹா, அதை சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நீ ராணி கணக்கா இந்த வீட்டுல நல்லா கொழுக்கு முழுக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்துருக்க, அப்ப செம்ம ஹெல்த்தியா இருப்ப. உன்னை போட்டோன்னு வச்சுக்கோயா, ஒரு 10 கிலோ பிரியாணி தரும். பார்க்கும்போது டேஸ்டா இருக்க. எப்படி இப்ப தூக்கிட்டு போறது? மண்டையில களிமண் இருக்கிறதுக்கும் அந்த களிமண்ணில காப்பித்தூள் கலர் முடி வளர்றதுக்கும் நானாடா காரணமாக முடியும். பிரியாணி லெவலுக்கு யோசிச்சுட்டானே பைபிள. நீ என்ன கொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. நீ என் பக்கத்துல வந்து நிக்கிற இந்த நேரத்துல நான் உனக்கு என்னென்ன விபரீதத்தை ஏற்படுத்துவேன்னு மட்டும் பாத்துக்க. ஒரு வேளை நீ என் மேல கை வச்ச அப்படின்னா உன் தலைமுடி வளர்தோ இல்லையோ, உன் பல்வரிசை மட்டும் துறைக்கு வந்துரும். என்ன நம்மள பார்த்து ரொம்ப நேரமா பேசுது? ஆமா, நான் தெரியும், உன்னை பத்தி தான் பேசுறேன். எழுந்து ஓடாம சவால் விடுது, இப்ப ரொம்ப முக்கியம். அவனுக்கு அப்படியே புரிஞ்சு கிழிச்சிரும்னா. போறப்போ ஒரு கட்டப்பையில போட்டு தூக்கிட்டு போலாமா, இல்ல பேக்ல போட்டு தூக்கிட்டு போலாமா? ஐயோ, கடத்துற அளவுக்கு முடிவு பண்ணிட்டானே, இப்போ என்ன பண்றது? இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இந்த முயலை தூக்கிட்டு போய் பையில போட்டு வெளியில வச்சிருவோம். போறப்ப அப்படியே தெரியாம தூக்கிட்டு போயிடுவோம்னா. யாரும் பார்க்கல, தூக்கிடுவோமா? போச்சு, அப்பவே ஓடுன கேட்டியா? போச்சு போச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நல்ல புசு புசு புசுன்னு இருக்கு. இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டிதான். ஏய், யார் மேல கை வைக்கிறேன்? வலிக்குது. ஏங்க ஏதோ பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு தான் கேட்கலன்னா. யார் மேலடா கை வைக்கிற? யார் மேல கை வைக்கிற? பைத்தியக்காரா. ஏங்க ஏங்க யாருங்க நீங்க? இங்க பார், நான் யாரு என்னன்றதெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்ல, புரியுதா? நீ யாரு, எதுக்கு வந்து நிக்கிற, எதுக்கு சிலுக்கு தூக்க போன? சிலுக்குவா? ஆமா. யாருமா நீ? ஏன் புள்ளைய அடிச்சிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு? எங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? நான் பார்த்ததே கிடையாது உங்களை இது வரைக்கும். இங்க பாரு, அதுக்கு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணணும். நாங்க யாருன்னு தெரியல, ஆனா நீ அவன் நடிப்பா, அப்படித்தானே? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இந்த வீட்டுக்குள்ள பாக்குறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுதான். பட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே அவன் தப்பானவனா தான் தெரிஞ்சான். என் சிலுக்குவ தூக்க தான் பார்த்தேன், அதனால தான் அடிச்சேன்.
ச்சே, மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சுன்னா. ஏன் மச்சான், நான் தான் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள எனக்கே தெரியாம ஆள் செட் பண்ணிட்டு பத்தியா? ஏன் பைத்தியக்காரா, நான் ஒன்றும் செட் பண்ணல. அந்த புள்ள எப்போ வந்தது எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுவும் நான் வரும்போதுலாம் அந்த புள்ள வீட்டில் இல்லைன்னு அம்மா அத்தை எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் எப்படி சம்பவம் அரங்கேற்றம் பண்ணா? தங்கச்சி சந்திரவழி ஒரு நிமிஷம் இருமா. இலக்கியா யாருன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பார்க்கறதுக்கு திருட மாதிரி இருந்தான். சொல்ல போனா என் சிலுக்குவ திருட பார்த்தான், அதனாலதான் அடிச்சேன். ஏய், நாங்க யாரு என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஆல் இந்த முயலை திருடுறதுக்கு என் புள்ள இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள வந்திருக்கான்றேன். ஏன் வேற எதையாவது திருட வந்தாங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் புள்ளன்றீங்க, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கன்றீங்க, யாருன்னு தெரியுமான்னு கேக்குறீங்க. யார் நீங்களா? கேளு, நல்லா கேளு, அசிங்க அசிங்கமா கேளுன்னா. யாருன்னு நீ தெரிஞ்சுக்கல, அப்படி இருக்கும்போது கை நீட்டி அடிக்கிறதுக்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தா? இங்க பாருங்க, இது என் வீடு, புரியுதா? என் வீட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும், அதுவும் சந்தேகப்படுற மாதிரி பண்ணா நான் அடிப்பேன் தான். ஏய் இலக்கியா, அவங்க யார் தெரியுமா? என் தங்கச்சி புள்ளமா. ஐயோ சாரிப்பா, எனக்கு தெரியாது. நான் இந்த பக்கம் கேட் வழியா வந்தேனா, ஸோ நீங்கள் ஹாலில் உட்காந்துருந்ததை நான் பார்க்கல, தெரியாமல் அடிச்சிட்டேன். உங்கள் தங்கச்சி அவங்க. ஏய் ஏய் ஏய், நடிக்காதண்ணே. ஒரு முயலுக்காக என் பிள்ளைய அடிச்சுட்டு சும்மா தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு எதோ சாக்கு சொல்கிறியா? வீட்டுக்கு படியேறி வந்ததுக்கு வீட்டுக்குள்ளே வந்த பிள்ளைய அடிச்சு நீ யாருன்னு கேட்ப, தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்வேன். இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் என்ன கேன நினச்சியா? ஏங்க சீரியஸாகவே எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. நான் இவ்வளோ நேரம் வெளியில் போயிருந்தேன். உள்ளே வரும்போது உங்கள் பையன் முயலை தூக்க போனார். அதுவும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நின்று நோட் பண்ணேன். இந்த முயலை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், முயல் ரத்தத்தை எடுத்து தலையில் தடவினா எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் வீட்டில் ஒரு பெட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பெட்டை யாராவது திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் வராதா? இலக்கியம் ஏன்டி இப்படி பண்ண? அப்பா இங்கே பாருங்க, நான் உங்களை அப்பாவை தான் பார்க்குறேன். ஸோ நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்கல்ல? இலக்கியம் அப்பா சீரியஸாகவே தெரியாமல் தான்ப்பா அடித்தேன். இதில் பிளான்லாம் எதுவுமே கிடையாது. நான் உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பார்க்குறேன். அதுவும் அவர் என் கண்ணு முன்னாடி அந்த முயலை தூக்க போகிறாரு. வாயில்லாத ஜீவன்பா, அதுக்கு எப்படி சொல்ல தெரியும்? நாங்கள் என்ன சும்மாவா வந்தோம்? மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கணும், மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்த எங்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்தீங்களே. இங்கே பாருங்க, சீரியஸாகவே நீங்கள் யாருன்னு தெரியாமல் தான் உங்கள் பையனை அடிச்சிட்டேன். இப்போ என்ன அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? தம்பி மன்னிச்சிருப்பா. இலக்கியம் மன்னிப்புலாம் உன்னை கேட்க சொல்லலாமா? என்னென்ன பேசிட்டு இருக்கேன்? அந்த புள்ள தான் சொல்லுதுல, ஆசையா முயல் வளர்க்குறேன், அந்த முயலை போய் அடிச்சு கொள்றதுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தாருன்ட்டு. அந்த புள்ள சொல்லுது அப்படின்னா நீ நம்பிடுவியா? நம்ம பையன் அப்படிப்பட்ட பையன் நம்பிடுவியா? இதான் உன் லட்சணமான ஒரு தங்கச்சி பிள்ளைக்கு நீ கொடுக்குற மரியாதையான 3வது மனுஷி. அந்த பொண்ணு பேசலாம், ஆனா அந்த பொண்ணுகிட்ட இப்படிதான் நீ விட்டு கொடுத்து பேசுவியா? அப்பா நான் பொய் சொல்லல, வேணும்னா நீங்க பின்னாடி விழுந்து கிடக்குறாருல அவரையே கேளுங்க. ஏய் உண்மையை சொல்லலாம் கொன்றுவேன். ஐயோ கேளுங்கப்பா, அவரே உண்மையை சொல்வாரு. மாப்பிள்ள ஆகாஷ். மாமா என்னையா இதெல்லாம்? மாமா அவங்க வளர்க்குறாங்கல்ல, எனக்கு தெரியாது மாமா. நம்ம ஊரில் முயல் கறிலாம் சாப்பிடுவோம்ல, நான் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். முயல் கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும், முயல் ரத்தம் தலைக்கு தேய்ச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் பேசுனீங்க அப்படிதானே மாப்பிள்ள? பேசணும் மாமா. நீங்களே சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறாரு, அதுவும் நான் வரும்போது கரெக்டாக முயலை வேற தூக்குனாரு. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதான்ப்பா அடிச்சிட்டேன், இல்லைனா வேணும்னேலாம் நான் அடிக்கல. அதுவும் எனக்கு நீங்கள் வந்திருக்கிறதுலாம் தெரியவும் தெரியாது. அப்ப நடந்த விஷயம் எதிர்ச்சியா நடந்ததுதான். அவங்க கண் பார்வையில நீங்க பண்ணது தப்பா தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? அப்படியே இருக்கலாம் மாமா. டேய் பயத்துல உளறிக்கிட்டு இருக்கியா? என் மேல தப்பு இல்ல மாமான்னு சொல்லாம என்னடா அங்க பத்து பேசிட்டு இருக்கேன்? நாங்களா இருக்கோம்ல, ஒழுங்கா உண்மை சொல்றான். மாப்பிள்ள பயத்துலயா உளறீங்க? ஐயோ நம்மளுக்கு எது கொம்பு, இது நம்ம ஊரும் கிடையாது, எங்கேயாவது மாட்டி சாவ போறோம். உண்மையே சொல்லுவோம். சொல்லுங்க மாப்பிள்ள, எது வந்தாலும் மாமா கிட்ட சொல்லுங்க, மாமா இருக்கல. இல்லை மாமா, நான் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். முயல் கறி நல்லா இருக்கும், முயல் ரத்தம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் பெட்டை வளர்க்குறாங்கலாம் எனக்கு தெரியல மாமா. பார்த்தீங்களாப்பா, அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ என் கண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுக்கான நியாய அநியாயத்தை தான்ப்பா நான் பேசினேன். அவரை அடிச்சிட்டேன், பண்ணது தப்புனா மன்னிச்சிருங்கப்பா. ஏய் திரும்ப திரும்ப என் பிள்ளைய பயமுடுத்தி நீ செஞ்சதே நியாயம்னு சொல்லிட்டு அந்த நியாயத்துக்கு அப்படியே பெரிய இவ மாதிரி மன்னிப்பு கேட்குறியா? இங்கே பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, மரியாதை கொடுத்து பேச கற்றுக்கோங்க. அவ இவன் எதுக்கு பேசுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு அவ இவன் பேசாம எப்படி பேசுவாங்களா? பெருமா மாப்பிள்ளை மேலதான் தப்பு இருக்கு, மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் எதுக்கு இப்ப தேவையில்லாம மரியாதை பேசிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணு பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்குன்னு நீங்க இப்ப பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. என்னங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு ஆம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறான். அவ மனசுல பட்டதை செஞ்சிருவா, மத்தபடி எதுவும் பழி வாங்கணுன்றதுக்காகலாம் செய்ய மாட்டா. இல்லக்கா நீ உள்ள போமா. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்போதைக்கு பிரச்சனை இங்க இருந்தா பெருசாதான் ஆகும், நாங்களும் கிளம்புறோம். சம்பந்தி என் புள்ள மேல கை வச்சிட்டல, பாத்துக்கிறேன்.
சம்மந்தி ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இலக்கியா குணத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்ல எனக்கு புரியுது. ஆனா என் தங்கச்சி இப்போதைக்கு புரிஞ்சுக்க மாட்டா. இங்க இருந்தா பிரச்சனை என்னதான் அதிகமாகும் சம்மந்தி. நான் அவள்கிட்ட வீட்டுக்கு போய் என்னன்னு பேசிக்கிறேன். இல்லை வந்தீங்க, நல்லபடியாக அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. இலக்கியா வேணும்னெல்லாம் பண்ண மாட்டா சம்மந்தி. அவள் முன்கோபி தான், இருந்தாலும் நியாயத்து பக்கம் நிற்பா. அநியாயமாலாம் அடிக்கிறதுக்கெலாம் அவளுக்கு கை வராது. புரியுது. என் மாப்பிளையும் தப்பு பண்ணாண்டா ஒத்துக்கிறாரு. நான் தப்பு சொல்லல. நான் வீட்டுல போய் பேசிக்கிறேன். எதுவா இருந்தாலும் நீ இருக்கிற ஒரு நிமிஷமும் சண்டை பெருசாக தான் போகுது. அதனால நான் கிளம்புறேங்க. சரிங்க சம்மந்தி. அவங்க சமாதானம் ஆகலை, இன்னும் கோவமாக தான் இருக்காங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் குடும்பத்தோடு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட தயாராக தான் இருக்கோம். ஏன்னா இது நம்ம பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட விஷயம், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இல்லைங்க பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா உங்கள் பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேம்மா. அவள் எப்போவுமே அப்படி தான். அந்த பையன் அப்படிப்பட்ட பையன் தான். அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிள்ளை கோவப்பட்டு அடிச்சிருக்கோம். வாயில்லா ஜீவன், அந்த ஜீவனை கொடுமைப்படுத்துகிறேன்னு அவன் பேசணுன்னே பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறேன். மாமா சார், நடந்தது ஒரு கோஇன்சிடென்ட் தான் சார். இலக்கியாவோட கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இலக்கியா நியாயமான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அந்த பையன் அப்படி பேசுனதுனால அவள் ஆசையாக வளர்க்குறா. அதுவும் ஒரு வாயில்லா ஜீவன். அந்த ஜீவனை போய் ஏதோ கொள்றேன் அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த பொண்ணுக்கு கோவம் வரதானே சார் செய்யும். இதை வச்சு நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க சார். உங்கள் தங்கச்சி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், இல்லை ரோஹித்தோட இந்த நல்ல விஷயம் நடக்கும்பொழுது தேவையில்லாமல் அந்த பையனை அடிக்கணுன்ற என்னால் இலக்கியாவுக்கு இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவள் அடிக்க கூட செஞ்சிருக்க மாட்டா. புரியுது தம்பி, எனக்கு எல்லாமே புரியாமல் இல்லை. இருந்தாலும் என் தங்கச்சி சமாதானப்படுத்துறது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து நான் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டா. பிரச்சனையை பெருசு பண்ண தான் பாப்பா. உண்மைதான் சார், நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். நீங்கள் வீட்டுக்கு இப்போதைக்கு கிளம்புறது தான் கரெக்டாகவும் இருக்கும். மாமா முத நீங்கள் உங்கள் தங்கச்சியை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கே இப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாமா. ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். நீங்களும் எது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வீட்டுக்கு போய் என்னன்னு பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க மாமா. சார் ஏன் தம்பி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா? உங்ககிட்ட சார் உங்களுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக தேங்க்ஸ் தான் சார் சொல்லணும். தம்பி எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிஞ்சு இவ்வளோ தூரம் ரிசப்ஷன் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தம்பி காரணம். நான்லாம் பெருசாக காரணம் நீங்கள் சொல்லிட முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு மேலே நீங்கள் வச்சிருக்கிற பாசமும் நன்றி உணர்வும் தான் தம்பி இது எல்லாத்துக்கும் காரணம். என் பொண்ணுக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக எழுத்து பேசும்பொழுது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் தான் தம்பி உங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு கூட என் தங்கச்சி பேசும்போது ஒரு கேள்வியும் அவ்வளோ கரெக்டாக கேட்டீங்க. ஸோ அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என் பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை அமைப்போறதுக்கு நீங்கள் தான் தம்பி காரணம். ஐயோ சார், நீங்கள் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் சொல்லி என்னை பிரித்து பார்க்காதீங்க சார். உங்கள் பொண்ணை என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ என் ஃப்ரெண்டு 2 வருஷம் காத்திருப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் சார் அது. நீங்கள் அவனுக்கு நல்லது தான் சார் பண்ணுறீங்க. இதில் நான் பெருசாக எதுவும் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் சார். சரிங்க தம்பி, நான் பேச வேண்டியதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் தம்பி. போயிட்டு வரேன் தம்பி. போயிட்டு வரேன் மாப்பிள்ள. என்ன இல்லை, இலக்கியா அவனை அடித்ததே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அவள் தெரியாமல் அடிச்சிருப்பான்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா? ஆமாம், அவள் தெரியாமல் அடிச்சிருப்பான்றதே என்னால் நம்ப முடியல. அதே மாதிரி இப்போது மாமா பேசிட்டு போகிறாரு, தம்பி உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற கொஷினில் ஏதோ அர்த்தம் இருக்குன்ற மாதிரி தோணுது. லூஸ் மாதிரி யோசிக்காத. பாவம் அந்த மனுஷன் போய் தங்கச்சி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் போகிறாரு. இல்லைடா, நடந்த 2 இன்சிடென்ட்லையுமே எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஏன் அப்படி? ஒரு பிசினஸ் மேனா இருந்து எல்லாத்தையும் பைத்தியக்காரத்தனமாவே யோசினா. ஏன் ஒரு போலீஸ்காரனா இருந்து நீ வேணா உன் போலீஸ் மொழியில யோசிச்சு பாரு. இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னே? எச்சிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சஞ்சய் வீராசாமி. சார் என்ன எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? சார் எப்பவும் போல போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு யாருமே வரல சார். அதுதான் உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னென்ன நடத்தணுமோ எல்லாத்தையும் நம்ம நடத்தணும். சார் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், ஓனர்ஸ் வரலன்றதுனால யாரும் மானிட்டர் பண்ணாமலா இருப்பாங்க? மானிட்டர் பண்ணுவாங்க தான், பட் ஓனர் மானிட்டர் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி வில்லன் என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். அவங்க எப்படி முதலாளியா அவங்க தந்திரத்தை காட்டுறாங்களோ அதே மாதிரி நம்ம வில்லனா நம்ம தந்திரத்தை காமிச்சணும். புரியுதா? இங்கே பாரு ரேகா, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செய்வேன். எனக்கு நீ அங்கே போனது ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு தான். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரு வேலை நடக்கணும். சொல்லுங்க சார். அங்கே என்ன நடக்குதுன்றத அப்டேட் பண்ணால் மட்டும் போதாது. எனக்கு நீ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை, ரோஹித் இவ்வளோ நாளாக மறைச்சு வச்சிருந்தான் பார்த்தியா அவன் பொண்டாட்டியை எப்படி இன்ட்ரோ பண்ணுறான். கெத்தானவ, பிஸ்னஸுக்கு தகுதியானவ, எல்லாம் இருக்கிற ஒரு டேலண்டான ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபா ப்ராஜெக்ட் தூக்கி கொடுத்துட்டான் பார்த்தியா.
ஆமா சார், வந்ததுலேருந்து நான் கூட அந்த பொண்ணை நோட் பண்ணி இருந்திருக்கேன். பட் எந்த இடத்துலையும் டவுட்டே வராத மாதிரி தான் ஆஃபீஸில் இருந்தாங்க. திடீர்னு அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே ஷாக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ கூட எடுத்து சென்ட் பண்ணேன். புரியுதா? அவன் எந்த அளவுக்கு சுச்சமமா பண்ணியிருக்கான் பாரு. ஸோ நம்மளும் சுச்சமமா பண்ணணும். அவன் பொண்டாட்டியை பத்தி அவ்வளோ கெத்தா பேசினான்ல, அப்படி இருக்கும்பொழுது அந்த பொண்டாட்டி பண்ற ப்ராஜெக்ட் ஒண்ணுமே இல்லாம போனோம். புரியுது சார். கண்டிப்பா அந்த ப்ராஜெக்டை செத்தர் அடிக்கிறேன் சார். அவுட்புட்டு வரவே கூடாது. அவுட்புட் வராது அப்படின்ற விஷயமே அவங்க ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு காலையில தான் அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நீ அதுல சாதுரியமா வேலை பார்த்துருக்கணும். கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் இங்க பாரு, இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அவனை வெறும் ப்ராஜெக்ட்ல அவன் பொண்டாட்டி மூலயமா அப்படி மட்டும் அசிங்கப்படுத்தினா பத்தாது. சார், அவன் தன்மானத்து மேல கை வைக்கணும்னு அவன் தம்பியை சொல்லாம ஒரு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால அவனை அசிங்கப்படுத்தணும். அதுக்காக நான் ஒரு சில விஷயத்த பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். ஸோ அதுபடி கண்டிப்பா நீ பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட நீ அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடணும். புரியுதா? அவனை எப்படி சீண்டணுமோ அப்படி சீண்டுவோம். சரிங்க சார், நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். இதுக்கப்புறம் அவனுங்க ரிசப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆலைய ஆரம்பிச்சிருவானுங்க வேலையா. ஸோ ஆஃபீஸை மானிட்டர் பண்றதுல ஏதோ ஒரு விதத்துல குறை இருக்கும். அந்த கேப்ல தான் நீ பார்க்க வேண்டிய வேலையை தெளிவா பார்க்கணும். புரியுதா? ஷூர் சார். சரி, ரொம்ப நேரம் பேச தேவையில்ல. நான் உனக்கு ஒரு ஹிண்ட் மெசேஜ் அனுப்புறேன். ஈவினிங் நீ நம்ம பால் ஒருத்தன் வருவான், அவங்ககிட்ட பேசிட்டு நான் என்ன சொல்ல வரேன்றது அவங்ககிட்ட நீ பேசினா தெரியும். ஸோ டேரக்டா நீ வந்து என்ன மீட் பண்ண தேவையில்ல. அவனை பார்த்து பேசிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். என்ன இருக்கா? என்ன பண்ற? வேலைலாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? என்ன திடீர்னு வந்து நம்ம வேலைலாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. ஒரு வேளை நம்ம ஃபோன் பேசிட்டு இருந்தப்ப போய் வந்திருப்பாரோ? என்னம்மா நான் பேசுறது புரியலையா? என்னடா திடீர்னு வந்து இப்படிலாம் கேள்வி கேட்கறான்னு பாக்குறியா? ஏன்னா நீ தானே என்னோட பர்சனல் பிஏ. அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன வேலை பாக்குறன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. சார், அது வந்து பாரு, பர்சனல் பிஏவா இருக்கிறதுனால தான் ஒரு எம்டி வந்து நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ உனக்கு பவர் அதிகமா கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் நீ உட்காந்துட்டே எனக்கு பதில் சொல்ற பத்தியா? சார், அது வந்து ஆமாம்மா, உன்ன சொல்லி தப்பு இல்லை. உனக்கு இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்லணும். நான் யாரை கேள்வி கேட்கணும்? இலக்கியாவை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு எம்டிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியாத ஒரு பொண்ணை பர்சனல் பிஏவா எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காளே அப்படின்னு. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. கத்து தர்றதுக்கு நான் ரெடின்னா. யாரேக்கா இவ்வளோ நேரம் நான் இங்கே இல்லை, அப்புறம் சஞ்சய் ப்ரோ இல்லை, ரோஹித் ப்ரோ இல்லை, இலக்கியா இல்லை, யாருமே ஆஃபீஸில் இல்லை. ஸோ நாங்கள் இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உனக்கு எதாவது தெரியுமா? சார், அது வந்து அவங்களெல்லாம் மானிட்டர் பண்றது என்னோட வேலை இல்லைல்ல சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் புரியல? ஆஃபீஸு பொறுப்பு இல்லாதப்ப எல்லாரும் தைரியமாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் உன்னை கேட்குறேம்மா. ஏன்னா நீ என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட் பற்றியா, அதனால தான் உன்னை கேட்குறேன். ஸோ நான் இல்லாதப்போ நீ பொறுப்பாக ஆஃபீஸை பார்த்துக்கணும்ல. அதனால தான் அந்த பொறுப்புலாம் உனக்கு இருக்கா இல்லையான்ட்டு நான் செக் பண்ணேன். என்னம்மா பொறுப்போ இல்லாமல் பேசுகிறேன்? சரி விடு, எனக்கு புரியுது. நீனும் உன் வேலையை கவனிக்கணும்ல. சரிம்மா, அப்போ நீ உன் வேலையை தான் பார்த்துருக்க. உன் வேலையை சிறப்பாக பார்த்தியா? சார், ஆஸ் யூஷுவல் நீங்கள் கொடுத்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் சார். அது இல்லாமல் இலக்கியா மேம் கொடுத்த ஒர்க்கும் முடிச்சிட்டேன். நாங்கள் 2 பேர் கொடுத்த ஒர்க்கை மட்டும் தான் முடிச்சியா? ஸோ அதுக்கே உனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சுல? சார், ஆமா, எந்த கேள்வி கேட்டாலும் சார் சாருங்கிற. இப்போ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும், புரியுதா? ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம். ஏன் ஆங்கிள் அதுக்காக பயப்படக்கூட செய்யலாம். ஆனா ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அது நல்லதா கெட்டதான்னு இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. ஐயோ மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவான்னு யோசிக்கவும் கூடாது. ஐயோ மாட்டிக்கிட்டா எப்படி தப்பி போலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்கணும்னா. சார், எனக்கு புரியல. அதாவது ரேக்கா, ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நான் சொன்னா குட்டி கதையை மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, பட் குட்டி கதை சொல்லிடலாமா? ஜஸ்ட் லிட்டில் ஸ்டோரி.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தில் நிறைய பறவைங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு வேடன் என்ன பண்றான், அங்க வந்து அந்த மரத்துக்கு அடியில ஏதோ ஒரு விஷத்தை தடவுறான். ஆனா அந்த மரத்துல இருக்கிற ஒரே ஒரு குயில் மட்டும் அந்த மரம் தனக்கு நிழல் கொடுத்துச்சு, கனி கொடுத்துச்சு நம்பி அந்த மரத்தோட வேரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப மெனக்கிடுது. இந்த கதைக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ என்ன சொல்ல வராரு? அந்த மரத்துல இன்னொரு பறவை இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, வேடன் இருக்கான் பத்தியா, வேடன் தன்னை கொல்ல வந்திருக்கான்றது தெரியாம கொடுக்குற கொஞ்சோண்டு தானியத்துக்காக அந்த மரத்தோட வேரையே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுட்டு இருந்துச்சு. புரியுதா? ஆனா அந்த பறவைக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அந்த வேடன் கொடுக்குற தானியம் அந்த பறவைக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இல்ல எவ்வளோ நாளைக்கு அந்த பறவைக்கு அந்த வேடன் கொடுக்குற தானியம் பசியாத்தும் அப்படின்றத அந்த முட்டாள் குருவி யோசிக்கவே இல்லையா. அந்த வேடன் கொடுக்குற தானியம் என்னமோ கொஞ்ச நாளைக்கு தான் நம்மள பசியாத்தும், ஆனா அந்த மரம் விழுந்துட்டா அந்த பறவை வாழ வேண்டிய இடமே அழிஞ்சிரும்ல அப்படின்னு அந்த பறவைக்கு புரியாம போயிடுச்சான். சார், ஆனா இந்த கதை இல்லம்மா, நார்மலா சொல்றேன். வேலை பார்க்குற இடம் ஒரு கோயில் மாதிரி. அந்த இடத்துல தர்மம் முக்கியம், சம்பளம் கொடுக்குற முதலாளி முக்கியம். சம்பளம் கொடுக்குற முதலாளிக்காகவோ இல்ல உன்னோட சுயலாபத்துக்காகவோ ஒரு வேலையை செய்யும் போது நீ செய்யற வேலை அந்த கம்பெனியோட வேற அசைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லவனோ கெட்டவனோ உன்னை வேலைக்கு எடுத்த முதலாளிக்கு நீ உண்மையா இருக்கணும். சார், இல்லம்மா, நான் நார்மலாக தான் சொல்ல வரேன். ஏன்னா மரத்தை அரிச்ச அந்த பறவை இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நிக்கிறதுக்கு நிழல் இல்லாம தான் வீட்டையே இழந்துட்டு சுத்திட்டு இருந்துச்சான். இப்போ அந்த பறவை இருக்கிற இடம் நல்ல இடம், நல்ல மரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேடன் கொடுக்குற கொஞ்சம் தீனிக்காக அந்த மரத்தையே அழிக்கணும்னு நினைக்கலாமா? ஏன்னா அந்த பறவை யோசிச்சுருக்கணும், நம்ம இருக்கிற இடம் நல்ல இடம் தானே, அவன் கொடுக்குற கொஞ்சம் தீனிக்காக நம்ம இந்த வேரை அரிக்கிறதுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வாழ்வாதாரமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை யோசிச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பறவை அந்த மரத்துக்கு விசுவாசமாக இருந்திருந்தா அந்த மரம் கடைசி வரைக்கும் அந்த பறவைக்கு நிழலை கொடுத்து தங்கறதுக்கு இடத்த கொடுத்து அந்த பறவையை நல்லபடியாக பார்த்துக்கும். இதே அந்த பறவை அந்த வேடன் கூட சேர்ந்து அந்த வேடன் கொடுக்குற கொஞ்சம் தீனிக்காக அந்த மரத்தோட வேரையை அசைக்கணும்னு நினச்சா அந்த பறவை இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். புரியுதா? சார், புரியாத மாதிரி தான் இருக்கும். புரியுதா? புரியாத மாதிரி தான் இருக்கும். புரியாத மாதிரி இருந்தாலும் யோசிச்சா புரிஞ்சிடும். அதனால யோசிச்சு புரியுதான்னு பாருன்னா பார்த்தா. அப்புறம் அந்த கதையில வர்ற மரத்தை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ரேகா. அந்த கதையில வர்றது சாதாரண மரம் கிடையாது, ஒரு பெரிய ஆலமரம். ஸோ அந்த ஆலமரம் பெருசா வளர்ந்து விழுது விட்டு நிக்குது. இந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்கிற ஒவ்வொரு கிளையாவும் யார் யார் இருக்காங்கன்னு அந்த பறவைக்கு தெரியல. இந்த ஆலமரத்தை அசைக்கவே முடியாத அளவுக்கு 2 இரும்பு தூண் இருக்கு. எந்த வேடன் வந்து விஷம் வச்சாலும் எந்த பறவை உள்ளுக்குள்ள இருந்து வேற அரிக்க நினைச்சாலும் அந்த ஆணி வேற அசைக்கவே முடியாது. புரியுதா? அந்த மரம் விழப்போகுதுன்னு வேணா குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு அந்த பறவை உள்ளே இருந்து அந்த மரத்தோட வேற அரிக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த மரத்தை அரிக்க நினைக்கிற பறவைய தாங்கி நிக்குதுன்னு சொன்ன பத்தியா ஆலமரத்தை 2 தூணு, அது அழிச்சிருன்றத மறந்து அந்த பறவை அந்த ஆலமரத்தை கண்மூடித்தனமா அரிக்க நினைக்குதுன்றது தான் இந்த கதையோட சுவாரஸ்யமான விஷயம். வேடனுக்கு உண்மையா இருக்கிறதா இல்ல வாழற மரத்துக்கு உண்மையா இருக்கிறதான்னு பறவை தான் முடிவு பண்ணணும். என்ன இப்போ இன்னும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு முடிவெடுக்கலாம். அப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட், இவ்வளவு நேரம் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு லேப்டாப் எடுத்துட்டு உள்ள வரீங்களா? உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு?